பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு எனக்கு தைரியமே இல்ல பாஸ்டர். இந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு எனக்கு தைரியமே இல்ல. யார் என்ன தைரியப்படுத்த முடியும்? என்னுடைய வீட்டில் என்ன தைரியப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. ஆனா ஆவியானவர் இன்றைக்கு ஆராதனையின் நடுவிலே உலாவுகிறவர். யாரோ ஒருத்தரை பார்த்து அவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீரை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவது இல்லை. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், தைரியப்படுத்துகிற தேவன், தைரியப்படுத்துகிற தேவன். அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்கிற தாவீதுக்குள்ள பெரிய தைரியம் எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவர் அவனை வார்த்தையினாலே தைரியப்படுத்தி அந்த தண்டை பின்தொடர், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ அந்த தண்டை பின்தொடர். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த காரியத்தை நீ வெற்றியோடு முடிப்பாய் மகனே, மகளே, நீ வெற்றியோடு முடிப்பாய். நீ தான் இன்னைக்கு பயந்து கொண்டு வந்திருக்கிறாய். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் எப்படி இந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு தைரியமே இல்லை, இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க போறேன்னு எனக்கு தைரியமே இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து கைகளை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தி உன்னை துவங்க பண்ணுகிறது கர்த்தராகிய ஆண்டவர். இந்த காரியத்தை ஆரம்பம் பண்ணுகிறது கர்த்தராகிய ஆண்டவர். அவர் வாக்கு கொடுக்கிறார், யார் உங்களை விட்டு போனாலும், யார் மாறினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் கையே ஆரம்பித்த இந்த காரியத்தை உன் கையை கொண்டே நான் முடிப்பேன். ஹல்லேலூயா. கைகளை